அப்போ என்ன விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டியா? புரிஞ்சா சரி. இந்த குடும்பத்துக்கு நான் எப்பவுமே நல்லதுதான் அத்தை பண்ணுவேன். நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க அத்தை. பேர் இந்திரா, ரேவதி நட்சத்திரம். பேச முடியாத பொண்ணு. என்னங்க என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? சாமிக்கு அர்ச்சனை பண்றதை பாருங்க. இங்க பாருங்க, முதல்ல அர்ச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நில்லுங்க, எங்க போறீங்க? முதல்ல சாமி கும்பிடுங்க, வாங்க. நீ பேசுவன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன ஏமாத்திட்டியே? ஐயோ ஐயோ, ஏங்க நில்லுங்க. நான் ஒண்ணு உங்களுக்கு ஏமாத்தணும்ல நினைக்கல. நான் அப்படி நினைச்சிருந்தா இப்ப ஏன் வாய் பேசணும்? வழக்கம் போல வாய் பேசாமலே நடிச்சிருக்கலாமே. ஏன் அப்படி செய்யல? ஏன்னா என்ன நீங்க நம்புறீங்க? என் மேல உயிரையே வச்சிருக்கிற உங்ககிட்ட இதுக்கு மேலயும் பொய் சொல்லி நடிக்கிறதுக்கு மனசு வரலங்க. இல்லங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் அப்படி செஞ்சேன். எப்ப உங்களை முதல்ல கோவில்ல பார்த்தனோ அப்பவே உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு. உங்க இன்னசென்ஸ், என்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காக நீங்க செஞ்ச புத்திசாலித்தனமான காரியம், இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ஏத்தவரு நீங்க தானே எனக்கு தோணுச்சு. சத்தியமா உங்களை அடைய எனக்கு வேற வழி தெரியலங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் நடிச்சேன். நீங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாங்க, வேண்டாம். அவங்க கிட்ட எல்லாம் நீங்க இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். நான் வாய் பேச முடியாதவள மறுபடியும் நடிக்கிறேன். நீங்க பாருங்க, உங்க அக்கா சொல்லிதானே வாய் பேச முடியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப போய் அவங்க கிட்ட சொன்னா நம்மள பிரிச்சிடுவாங்க. ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் நான் சொல்றத மட்டும் கேளுங்க, ஒரு வாட்டி கேளுங்க ப்ளீஸ். இருங்க, ஏன் மனசாட்சி படி இதுக்கு மேலயும் நான் உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாம தான் நான் உண்மையை சொன்னேன். இங்க பாருங்க, இத புரிஞ்சு என்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அது உங்களோட விருப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க எது செஞ்சாலும் நான் உங்களே நினைச்சிட்டு தான் இருப்பேன். உங்களை என்னால மறக்கவே முடியாதுங்க. என்னடா இவ என்ன ஏமாத்திட்டா போய் பேசுறா? இவ பேசினா என்னடா தப்பு? இந்து இங்க வா.
இந்துவால பேச முடியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீ உங்க அக்காவோட பேச்சை கேட்டுக்கிட்டு வாய் பேச முடியாதவள தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நின்ன. பெத்த புள்ள தான் மனசுல உள்ளத மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாம நீ படுற அவஸ்தைய நான் பாத்திருக்கேன்டா. உனக்கு பேசக்கூடிய பொண்ணு பொண்டாட்டியா வந்தாதான் நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டது என்ன தப்பா? இந்துவ வாய் பேச முடியாதவளா நடிக்க சொன்னதே நான் தான். உனக்கு கல்யாணமே செய்யக்கூடாது, அப்படியே செஞ்சாலும் படிக்காத வாய் பேச முடியாத பொண்ணா பார்த்து கட்டி வச்சு அவளை தனக்கு அடிமை மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்ட உன் அக்கா. அவளை ஏமாத்ததான் இப்படி நான் நடிக்க சொன்னேன். அப்படியும் இந்த என்ன சொன்னா தெரியுமா? என்ன நம்புற என் புருஷன் கிட்ட பொய் சொல்றது துரோகம்னு சொன்னா. அவர் என்னை ஏத்து காட்டியும் பரவாயில்ல, என்னால பேச முடியும்னு சொல்ல வந்தவள வேண்டான்னு தடுத்தவளே நான் தான்டா. இத பார்த்திரு, எந்த ஒரு அம்மாவும் தான் பையன் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டா. உன் நல்லதுக்காக தான் நான் அவளை நடிக்க சொன்னேன். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. டேய் திரு, இவ செஞ்சது தப்புன்னு உனக்கு பட்டதுன்னா நான் செஞ்சதும் தப்புதான். நானும் இவ கூடவே போயிடுறேன். நீ உங்க அக்காவை கட்டிட்டு அழு. இந்து நீ வா. உனக்கு கல்யாணமே செய்யக்கூடாது, அப்படியே செஞ்சாலும் படிக்காத வாய் பேச முடியாத பொண்ணா பார்த்து கட்டி வச்சு அவளை தனக்கு அடிமை மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்ட உன் அக்கா. பொண்ணு படிச்சிருக்காளா? படிப்பொண்ணு பெருசா இல்லம்மா. ஓகே, அப்ப கண்டிப்பா நான் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். நல்லா படிச்ச வாய் பேச முடிஞ்ச ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வையி. நாளைக்கு உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பொண்ணு உன்னை பார்த்து இப்படி ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்னு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா உனக்கு உண்மையை சொன்னா பிடிக்க மாட்டேங்குது இல்ல? உன் கூட இருந்து உன் முட்டாள்தனத்தை நினைச்சு கவலைப்படுறதை விட நான் இவ கூட நிம்மதியா இருக்கேன். என்னை தடுக்காத. தான் செஞ்ச தப்ப உணர்ந்து உன்கிட்ட இவ எவ்வளவு நேரம் கெஞ்சினா, கால்ல விழுந்து அழுதா. ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்காத நீ இவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்க போற? எழுந்துருடா, எழுந்துரு, எழுந்துருடா, எழுந்துருன்னு சொல்றேன்ல, எழுந்துரு. உன் மேல அவ அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறதுனாலதான் தானே அவ வந்து உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. உன் பொண்டாட்டிய நீ அழைச்சிட்டு வா. ம்? நீங்க போங்க, நான் சாமி கும்பிட்டு வரேன். இனிமே இந்துவுக்கு எந்த கஷ்டமும் வராம நீதான் காப்பாத்தணும். ரவுடி லக்ஷ்மி தங்கச்சி
ரவுடி இந்துன்னு நிரூபிச்சிட்டேன் பாத்தியா? லட்சுமி, லட்சுமி, ஏய், என்னடா வந்ததும் வராதுமா லட்சுமி லட்சுமின்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? என்னன்னு தான் சொல்லேப்பா. உங்ககிட்ட சொல்ல மாட்டேமா, முதல்ல லட்சுமி கிட்ட தான் சொல்லுவேன். லட்சுமி. மாமா ஆ, மாமா என்ன விஷயம் மாமா? இல்லம்மா, ரொம்ப நாளா கேரளா பார்ட்டிக்காரன் ஒருத்தன் பணம் தராம இழுத்தடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னல. ஆமா. அவன்கிட்ட நீ சொன்ன மாதிரியே மொத்த பணத்தையும் கொடுத்தா தான் மேற்கொண்டு உனக்கு சரக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டேன். அவனும் மொத்த பணத்தையும் எடுத்து உடனே நீட்டிட்டான். இந்தம்மா, இதுல 1,30,30,000 ரூபாய் இருக்கு. மாமா இனிமே உங்களுக்கு வர வருமானம் எல்லாத்தையும் தென்மொழி அக்கா கிட்டே கொடுத்துருங்க. ஏன் லட்சுமி, இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் நீ தான் பாத்துக்கிற. இந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்தா தானே சரியா கணக்கு எழுத முடியும். மாமா இந்த தடவை அக்கா கிட்ட கொடுத்து பாருங்களேன், அவங்க எப்படி சந்தோஷப்பட போறாங்கன்னு பாப்பீங்க. அப்படிங்கிற? ம் சரி. தென்மொழி, தென்மொழி. இதோ வந்துட்டேன் மாமா. அட என்னடா இது, பணம்னு சொன்ன உடனே மனசு மாறுவான்னு பார்த்தா ஆளே மாறிட்டா. என்ன மாமா? ரொம்ப நாளா கைக்கு வராத பணம் வந்திருக்கு. ம், இதை எண்ணி பார்த்துட்டு லட்சுமி கிட்ட கொடுத்துரு. இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா? லட்சுமி கிட்டே கொடுத்துறேன். இந்த லட்சுமி வாங்கிக்க. ஒரு நிமிஷம் மாமா. இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற? நான் சொல்றேன், நீங்க வாங்க. எங்க? வாங்க சொல்றேன். இங்கதான் இருக்கியா? வா. எங்க? கீழே வா சொல்றேன். வாங்க. ம். அத்தை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுக்கு நீங்க எல்லாருமே சம்மதம் சொல்லணும். என்ன முடிவு எடுத்திருக்க? இல்ல அத்தை, இனிமே இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் நான் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆ? எல்லா வேலையும் நானே செய்யறதை விட இனிமே வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பா பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமே சக்தியே வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கட்டும். நீ சொல்றது சரிதாம்மா. ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு செஞ்சாதான் இது தான் வீடுங்கிற எண்ணம் வரும். ஏய் சக்தி, நம்ம வீட்லயே அதிகம் படிச்சவன் நீதான்டா. லட்சுமி சொன்ன மாதிரி நீயே வரவு செலவு கணக்கெல்லாம் பாத்துக்கோ. மாமா, நானும் தான் டிகிரி முடிச்சிருக்கேன். அக்கா, நீங்க பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா நானே இந்த பொறுப்பு எல்லாமே உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பேன். நீங்க பிஎஸ்சி தானே படிச்சிருக்கீங்க. சக்தி அக்ரிகல்ச்சருக்கு படிச்சிருந்தாலும் சென்னையில அக்கௌண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம தோட்டம், கயிறு ஃபேக்டரி எல்லாத்தையும் சக்தி பார்த்து பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ஏன் லட்சுமி, அன்னைக்கு உன்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டை பத்தி கேட்டதுனால தான் நீ இந்த முடிவு எடுத்திருக்கியா? சரியா சொன்னீங்கண்ணா. லக்ஷ்மி மனசுல ஏதோ இருக்கிறதுனால தான் தனக்கு எந்த பொறுப்பும் வேண்டான்னு சொல்றா. சக்தி, நீ அதை வாங்கிக்காத. வழக்கம் போல லக்ஷ்மி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். இது பாருங்க, வீட்ல ஆம்பளைங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருந்தாதான் மனசு கண்டுபடி ஆளைப்பாயாம இருக்கும். சக்திக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இந்த வயசுல உழைக்காம வேற எந்த வயசுல உழைக்க போறாரு? தேவையில்லாம நல்லது பண்றேன்னு உங்க தம்பியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. வெற்றி, லட்சுமி சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? இனிமே சக்தியே இந்த வீட்டு வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். வெற்றி, லட்சுமி கிட்ட இருந்த அந்த நோட்டை வாங்கிக்க. சரிப்பா. லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டா. அதுக்கு தான் இப்படி எல்லாம் செய்யறா. அது தெரியாம அவகிட்ட இருந்து பொறுப்பை வாங்குறீங்களே, இது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஆம், மாமா கதிர் இன்னும் வரல? எப்பவுமே எனக்கு முன்னால வீட்டுல வந்து நிப்பாமா. இன்னைக்கு எங்க போனானே தெரியலமா. சரி மாமா, அவன் வந்த உடனே இதை ஒப்படைச்சிட்டா என் வேலை முடிஞ்சிடும் பாருங்க. சக்தி, சொல்ல மறந்துட்டேன். செங்கல் சூளையில மட்டும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்ச உடனே சாவியை உன்கிட்ட கொடுத்துடுறேன். இனிமே நீதான் அதையும் பாத்துக்கணும், சரியா? சரி அண்ணி.
இப்பதான் ஒரு பெரிய பாரதியே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. பாரத்தோட பாரமா இடுப்புல இருக்கிற சாவி குத்தை என்கிட்ட கொடுத்துட்டா நல்லா இருக்கும். அதுக்கு மட்டும் உனக்கு மனசு வராதே. வாடா. என்னடா ஏதோ மாற்றம் தெரியுது. என்னாச்சு? என்னம்மா? என் பொண்டாட்டி இந்துவால நல்லா வாய் பேச முடியுதுக்கா. இத்தனை நாளா நம்ம கிட்ட வாய் பேச முடியாதவளா நடிச்சிருக்கா. இப்பதான் இத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால பேச முடியுங்கிறத மறைச்சு பிளான் பண்ணி என் தம்பியை கல்யாணம் பண்ணிருக்கியா? பொண்ணு அதிர்ச்சி ஆயிட்டேன்டா. என்னால இதை ஏத்துக்கவே முடியல, நம்ப முடியல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அப்படியே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, வார்த்தையே வரல. இப்படி வா. நீ பேசுவியா? உன்னதான் கேக்குறேன், பேசுவியா? நீ நீ பேசுவியா? ஏய், எந்த பேசுவாளடா? என்னம்மா, எந்த பேசுவாளா? நீ பேசுவியா இந்து? ஐயோ இந்து, உன் பேச்ச கேக்குறதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? எங்க பேசு. ஏய், பேச சொல்றா. பேசுமா. அம்மா பேச சொல்லுமா. ஒரு வார்த்தை பேசு இந்து, ப்ளீஸ் இந்து. அண்ணி, இத்தனை நாளா இந்த உண்மையை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என் தம்பி பொண்டாட்டி பேசுறத கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பைரவா, ராஸ்கல், ஏன்டா இத மறைச்ச என்கிட்ட? கோட்டீஸ்வரி, நான் தான் இந்துவ வாய் பேச முடியாதவளா நடிக்க சொன்னேன். பைரவா, பைரவா, இத மட்டும் தான் மறைச்சிருக்கீங்களா இல்ல இன்னும் வேற எதையாவது மறைச்சிருக்கீங்களா? அது அண்ணி, நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். அதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா அதையே போய் சொல்லிட்டேன். ஓ, நீ டிகிரி, உன் பொண்டாட்டி டிகிரி ஹோல்டராடா? படிச்ச நல்ல வாய் பேசக்கூடிய நீ என் தம்பிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாய் பேச முடியாத என் தம்பிய நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் இந்து. இனிமே என் தம்பி நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆமா அண்ணி, இனிமே அவரை நான் நல்லா பாத்துக்கிறேன். அவரை நினைச்சு நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நீ இருக்கும்போது இனிமே நான் எதுக்கு பயப்பட போறேன் சொல்லு? எப்படியோ
உன்னால என் தம்பி சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். மா சும்மா சொல்லக்கூடாது. என் தம்பிக்கு நீ சூப்பரான பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அதனால இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். நிறைய ஸ்வீட் பண்ணுவை. கதிர் வந்த உடனே இதையும் ஒப்படைச்சிடணும். லக்ஷ்மி, என் மனசுல உள்ள ஆசைய உன்கிட்ட சொல்லியும் அதை ஏத்துக்காம என்னை விட்டு போறதுலயே ஏன் குறியா இருக்க? நீ போயிட்டா நான் அந்த ரவுடி லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்குவேன் நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. ஏன்னா என் மனசு முழுக்க நீதான் இருக்க. எப்போ நீ அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால நம்ம சந்தோஷத்தை இழக்கணுமா? இப்படி எதுவுமே பேசாம ஏன் இருக்க? ஏதாவது பேசு லட்சுமி. இப்ப நீ எடுத்த முடிவுனால என்ன நடக்கும் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சு அந்த அதிர்ச்சியில அவங்க பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க.